சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவிபாரதி. ஒவ்வொரு இந்தியர்களுமே பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவம் நிகழப்போகுது. இந்தியாவிலேயே டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணப்பட்டு இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கன்னை இந்தியன் ஆர்மி கூடிய விரைவில் யூஸ் பண்ண போகிறாங்க. இந்தியாவினுடைய DRDO டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி கல்யாணி குரூப்போட பாரத் ஃபோர்ஜ் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய CQB கார்பன் கன்னை கூடிய விரைவில் இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த DRDO பாரத் ஃபோர்ஜனுடைய CQB கார்பன் கன் L1 பிட்டரில் ரொம்ப லோயஸ்ட்டாக பெட் பண்ணியிருக்காங்க. இந்த L1 பிட்டர்னால் என்னென்னா, இந்தியன் ஆர்மி ஒரு கன்னை வாங்க போகிறாங்க அப்படின்னா அதற்கு நிறைய நிபந்தனைகளை விதிப்பாங்க. அந்த நிபந்தனைகளெல்லாம் பூர்த்தி பண்ணி இருக்கிறதுலே ரொம்ப லோவான ப்ரைஸில் தான் இவங்க பெட் பண்ணியிருக்கிறாங்க. இதன் மூலயமா கூடிய சீக்கிரம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் இதற்கான முதலீட்டு தொகையாக இருக்கும் அப்படின்னு கூறப்படுது. சரி, இப்போ உங்களுக்கு நிறைய கேள்விகள் வரலாம். எதற்காக இந்த CQB கன்னை இந்தியன் ஆர்மி வாங்க போகிறாங்க? இதற்கு முன்னாடி இந்தியன் ஆர்மி என்ன மாதிரியான கன்னை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க? ஏன் இதுக்கு முன்னாடி இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட ஒரு கன்னுங்கிறது இந்தியன் ஆர்மி கிட்ட கிடையாதா? போன்ற நிறைய கேள்விகள் இருக்கும். அதற்கான பதிலை தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ இந்தியன் ஆர்மி கன்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு ஆர்டர் வைஸ் அவங்க வகைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க. அசால்ட் ரைஃபிள்ஸ், சப்மெஷின் கன், லைட் அண்ட் மீடியம் மெஷின் கன், ஸ்னீப்பர் ரைஃபிள்ஸ், ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கன்ஸ், ஹேண்ட் பிஸ்டல்ஸ், இப்படி வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியன் ஆர்மிக்கிட்ட இருக்கக்கூடிய சில வகையான கன்கள்லாம் ரொம்ப பழைய கன்களாக இருக்குது. இந்த கன்களெல்லாம் மாற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணி நீண்ட காலமாகவே அதற்கான முன்னெடுப்புகளை நடத்திட்டு வராங்க, கிட்டத்தட்ட 2008 ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, இந்தியன் ஆர்மியோடைய சைஸ். இந்தியன் ஆர்மி தான் இன் பர்சன் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சீனாவுக்கு அடுத்தபடியாக அதிக நபர்களை கொண்ட ஆர்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட இந்தியன் ஆர்மியில் 14,55,000 நபர்கள் இருக்கிறாங்க. இதில் 11.5 லட்சம் பேர் ரிசர்வில் இருக்கிறாங்க. இவ்வளோ அதிகமான நபர்களை இருக்கக்கூடிய ஒரு ஆர்மியில் ரெண்டு விஷயம். ஒன்று ரெக்யூப்மெண்ட்ஸுங்கிறது ரொம்ப அதிக அளவில் தேவைப்படும். இன்னொன்று அதற்கான ப்ரைஸ் அதிக குவான்டிட்டிலையும் இருக்கணும், மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இருக்கணும். அதே போல் அதை குறைந்த விலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டியும் இருக்கணும். இதை தான் நீண்ட காலமாகவே தேடிக்கிட்டு இருந்தாங்க. அதற்கு ஒரு வழியாக தான் இருக்குது இந்த CQB கார்பைன் கன்ஸு. சரி, இதுக்கு முன்னாடி இந்தியா என்ன மாதிரியான கன்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சப்மிஷின் கன்னில் ஸ்டெர்லிங் SMGயை தான் இந்தியா ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த SMGங்கிறது 1940 பிரிட்டிஷ்காரங்களால் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணப்பட்டுச்சு. இது 1953 பிரிட்டிஷ் ஆர்மிக்கு இண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு. இதை 1960 இந்தியன் ஆர்மி யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஆனால் இந்த கன் ரொம்ப பழைய மாடல் கன்னாக பார்க்கப்படுது. ஏன்னா 1990களிலேயே இந்த கன்னை பிரிட்டிஷ் ஆர்மி டிஸ்மேண்டில் பண்ணிட்டாங்க. அதன் பிறகு அவங்க இந்த கன்னை யூஸ் பண்ணுறதில்லை. ஆனால் தற்போது வரைக்கும் இந்தியன் ஆர்மிங்கிறது இந்த கன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கு மாற்றாக ஒரு கன்று வேணும் அப்படின்ட்டு இந்தியன் கவர்மெண்ட் நீண்ட காலமாகவே இந்தியன் ஆர்மி கேட்டுட்டு இருக்கிறாங்க. அதற்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுட்டு இருக்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதிக ரெக்குமெண்ட்டும் வேணும், அதிக அளவு குவான்டிட்டியும் வேணும், அதே சமயம் குறைந்த ப்ரைஸ்லையும் அவங்க பண்ணி கொடுக்கணும். இது போன்ற ஒரு விஷயத்துக்காக தான் நீண்ட காலமாகவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது ஏதோ சில அரசியல் காரணங்களுக்காக மாற்றப்படாமலே இருந்துக்கிட்டு வந்துச்சு. திரும்ப அதே மாடல் கன்னை தான் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த 1960 இண்டக்ட் பண்ணப்பட்ட SMG ஸ்டெர்லிங் இந்த கன்னை தான் யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ இதற்கு மாற்றாக தான் முழுக்க இந்தியாவிலே, அதாவது இந்தியாவுடைய DRDO டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி, அதாவது தனியார் குரூப்பான கல்யாணி குரூப்போடைய பாரத் ஃபோர்ஜ் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இந்த CQB கார்பைன் தான் இதற்கு மாற்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாங்க.
சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இதற்கு முன்பு வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கன்னுங்கிறது வந்து எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டால், இதற்கு முன்னாடி இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட கன் இருந்துச்சு. அந்த கன்னுடைய பேர் என்னென்னா இன்சாஸ், இந்தியன் ஸ்மால் ஆர்ம் சிஸ்டம். இது வந்து இந்தியாவிலே முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்டதாக இருந்துச்சு. இதையும் டிஆர்டிஓ தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணாங்க. ஆனால் இதை வந்து யார் மேனுஃபேக்சரிங் பண்ணாங்க அப்படின்னா ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்டு, OFB. இதுவும் இந்தியன் கவர்மெண்ட்டோட இது தான். இது வந்து 1990களில் வந்து இண்டக்ட் பண்ணப்பட்டுச்சு இந்தியன் ஆர்மியில். இது 1999 நடைபெற்ற கார்கில் போரில் வந்து பரிசோதிக்கப்பட்டுச்சு. இந்தியா மட்டும் இல்லாமல் பூட்டான், நேபாள் போன்ற நாடுகளும் இந்த இன்சாஸ் கன்னை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இந்த இன்சாஸ் கன்னில் வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு. என்ன அப்படின்னா, அதிக குளிர் இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து இந்த கன் வந்து திறம்பட செயல்படலை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய அந்த பாலிமர் மாஸ்க் வந்து ஈஸியாக பிரேக் டவுன் ஆகிடுது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பர்ஸ்ட் மோடுங்கிறது தானாகவே மாறுதல் அடைஞ்சிடுது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டுச்சு. ஸோ இந்த இன்சஸ் கன்னுக்கு மாற்றாக வந்து ஒரு கன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக வந்து அதற்கான ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து இறங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு கன்னை ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணி அதை மேனுஃபேக்சர் பண்ணி முடிக்கணும்னா அதற்கான காலம் வந்து ரொம்பவே அதிகமாக தேவைப்படும். இந்த இடைப்பட்ட காலத்தில் அவசர நிலையாக இந்தியாவுக்கு வந்து கன் தேவைங்கிறது இருக்குது. இதற்காக நாம் அமெரிக்கா கிட்டே இருந்து 6716 என்ற கன்னை வந்து வாங்கணும். எப்போ வாங்கணும் அப்படின்னா 2019 முதற்கட்டமாக 2019 72,400 716 ரைஃபிள்ஸை வந்து வாங்கணும். அதன் பிறகு 2024 கடந்த வருடம் 73,000 ரைஃபிள்ஸை வாங்கணும். மொத்தமாக 1,45,400 6716 ரைஃபிள்ஸை வந்து நம்ம வந்து வாங்கியிருக்கிறோம். இந்த கன் வந்து ஹை ஸ்டாப்பிங் பவர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இதற்கான பராமரிப்புங்கிறது ரொம்பவே குறைவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து களப்பயிற்சிக்கு ரொம்ப ஏற்ற கன்னாகவும் வந்து இதை பார்க்கப்படுது. இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். இதை கூடவே சேர்த்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கன்னை வந்து தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இதனால் ரஷ்யாக்கிட்டேருந்து வந்து நம்ம டெக்னாலஜி வந்து வாங்கியிருந்தோம். அந்த கன் தான் AK-203. இந்த கன்னுடைய டெக்னாலஜிங்கிறது ரஷ்யாக்கிட்டேருந்து பெறப்பட்டுச்சு. ஆனால் இதனுடைய மேனுஃபேக்சருங்கிறது இந்தியாவில் தான் இருந்துச்சு. அதனால் இது முழுக்க முழுக்க இந்தியனுடைய தயாரிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா டெக்னாலஜி வந்து நம்ம ரஷ்யாக்கிட்டேருந்து வாங்கியிருக்கிறோம். இது வந்து இந்தியாவில் வந்து இன்சாஸ்க்கு வந்து மாற்றாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்தியன் கவர்மெண்ட் வந்து முழுக்க டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்லேருந்து மேனுஃபேக்சர்லேருந்து எல்லாமே இந்தியாவிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி வந்து மேற்கொண்டுட்டு இருந்தாங்க. அதற்கான ஒரு ஏற்பாடு தான் வந்து இந்த DRDO பாரத் ஃபோர்ஜ் CQB கார்பைன் கன்ஸ். இதனுடைய டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட்டுங்கிறது DRDOனால் பண்ணப்படுது. மேனுஃபேக்சரிங்கிறது கல்யாணி குரூப்போட பாரத் ஃபோர்ஜ்னால் வந்து பண்ணப்படுது. இது மட்டும் இல்லாமல் இதனுடைய முக்கிய நோக்கமாக என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, போர்க்காலங்களில் நம்ம வந்து இன்னொரு நாட்டை வந்து சார்ந்து இருக்காமல் நம்ம நாட்டிலேயே டிசைன் அண்ட் டெவலப் பண்ணப்பட்டு நம்ம நாட்டிலே மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு கன் இருந்துச்சுன்னா அது நம்ம நாட்டினுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு வலு சேர்க்கக்கூடியதாக இருக்கும் நம்மளுடைய ஆர்மிக்கு. இதற்காக தான் வந்து இந்த கன் தயாரிக்கக்கூடிய பணிகளை வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து முடக்கிவிட்டாங்க. இதற்கு வந்து நிறைய விதமான திட்டங்களையும் வந்து அறிமுகம் பண்ணாங்க. மேக் இன் இந்தியா, டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் மேக் இன் இந்தியா, குளோபல் மேக் இன் இந்தியா போன்ற பல்வேறு திட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க. அதில் தான் முக்கியமான ஒன்றாக இந்த CQB எதில் வருதுன்னா டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் மேக் இன் இந்தியா. இதற்கு வந்து அரசு தரப்புலேருந்தும் அதிக அளவு வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்போ இவங்க தான் ரொம்ப லோயஸ்ட் ப்ரைஸில் வந்து பிட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஒப்பந்தம் கையெழுத்து ஆகப்பட்டுச்சு அப்படின்னா கையெழுத்து ஆனதிலிருந்து 5 வருடத்திற்குள்ளே வந்து இந்த கன்னுடைய மேனுஃபேக்சருங்கிறது வந்து செய்து முடிக்கப்படும் அப்படின்னு கூறப்படுது. முதற்கட்டமாக 3 லட்சம் கன்கள் வந்து இந்தியன் ஆர்மி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இதை மட்டும் திட்டமிட்டபடி சரியாக போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா இந்தியாவிலே தயாரித்த ஒரு கன் முழுக்க இந்தியாவிலே தயாரித்த ஒரு கன்னை இந்தியன் ஆர்மி யூஸ்க்கு வந்து பயன்படுத்துறது ரொம்பவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஆல்ரெடி இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு இன்சாஸில் வந்துட்டு இந்திய கவர்மெண்ட்கிட்டே தான் கொடுத்து மேனுஃபேக்சர் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை முதல் முறையாக தனியார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கடந்த முறை இன்சாஸில் இருந்த தவறுகள் வந்து இதில் தவிர்ப்பதற்காக இந்த முறை தனியார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இதை பண்ண போகிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கல்யாணி குரூப்போட பாரத் ஃபோர்ஜ் உற்பத்தியில் இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு நிறுவனமாக வந்து இது பார்க்கப்படுது. இது பூனே பேஸ்டு ஒரு கம்பெனியாக இருக்குது.
இவங்களுடைய முக்கிய வாடிக்கையாளர்களாக டாடா, மஹேந்திரா, வோல்வோ, ஃபோர்டெலாம் இருக்கிறாங்க. இந்த கல்யாணி குரூப்போடைய பாரத் ஃபோர்ஜ் இந்த சிக்யூபி கார்பன் கன்களுடைய தயாரிப்பை வந்து வெற்றிகரமாக செய்து முடிப்பாங்களா? இன்சாஸில் இருந்த குறைகளெல்லாம் வந்து இந்த கன்னில் வந்து நிவர்த்தி செய்யப்படுமா? இந்த கன் இந்தியன் ஆர்மியில் எத்தகைய பங்கு வகிக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்.